ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். எல்லோருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள். பக்ரீத் அப்போ பிரியாணி சாப்பிட்டுட்டு கூடவே லாஸ்ட்டாக இந்த டெசர்ட் பிரெட் அல்வா சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. அந்த பிரெட் அல்வாவை ரொம்ப எண்ணெய் நெய் சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அப்படியே வறுத்துட்டு நம்ம டைரெக்டாக செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். இப்போ நான் 12 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டை நான் 4 துண்டா நறுக்கிட்டு அடியில் இருக்கிற பகுதி அந்த மேல் பகுதியும் கூட நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிக்சியில் ஓட்டிட்டு அப்படியே தான் நம்ம வறுக்க போகிறோம். அதனால் இந்த பிரெட்டை 4 துண்டாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் முன்னமே சொன்ன மாதிரி நெய்யும் எண்ணெயும் கம்மியாக சேர்த்து, அதாவது வறுத்துட்டு அப்புறமா இந்த பிரெட் அல்வாவை செய்வாங்க. நம்ம அவ்வளோ எண்ணெய் சேர்த்து நம்ம இதை செய்யாமல் கொஞ்சமாக நெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதுலேயே வறுத்துட்டு நம்ம அப்படியே செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டில் எந்த மாறுபாடும் வராது. வாங்க ஃபுல்லாக நம்ம வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொரன்னு அரைச்சிக்கோங்க. எல்லா பிரெட்டையுமே நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நல்ல ஒரு அகண்டா வானல் எடுத்துக்கோங்க. அடி கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெயெலாம் வாசம் வரும், அதனால் அந்த எண்ணெயை தவிர்த்துடுங்க. அதே அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். நெய்யை கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு நீங்கள் வறுத்துக்கணும். கூடவே நான் வெள்ளரி விதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் சாரப்பருப்பு இருந்தால் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். திராட்சை எங்கள் வீட்டில் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் திராட்சையை விட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணாமல் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது தனியாக ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ அந்த எண்ணெய் நெய்யில் தான் நம்ம பிரெட் க்ரம்ஸை வறுக்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு தான் குறைவான எண்ணெயும் நெய்யும் தான் இதுக்கு தேவைப்படும். லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோம். அவ்வளோதான். இந்த பிரெட் அல்வாக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு நெய்யே தேவைப்படும். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்ல நிறம் மாறி இந்த மாதிரி மொறுன்னு ஆயிடணும், செவந்த நிறம் மாறணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அதை எடுத்துடலாம். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே வானல்லே ஒரு 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். பொதுவாக இதுக்கு 6 பிரெட் ஸ்லைஸுக்கு 3/4 கப்பு சர்க்கரை போதுமான ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு கப்பு சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இதில் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்க போகிறேன். நீங்கள் அப்படி கண்டென்ஸ் மில்க் சேர்க்க விருப்பப்படலைன்னா ஒரு 1/4 கப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். சேர்த்து நல்லா கொதிக்கணும். பாகு பதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல தளன்னு கொதிக்கும் பொழுது நம்ம பிரெட் க்ரம்ஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பாருங்கள். நீங்கள் ஃபில்டர் பண்ணணுன்னாலும் சர்க்கரையை ஃபில்டர் பண்ணிக்கலாம் தண்ணியை. இல்லைனா நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த பிரெட்டு இதில் வெந்து வரணும். அதனால ஸ்டவ் லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த சர்க்கரை இலகுன சர்க்கரை நல்லா இது கூட சேர்ந்து கெட்டிப்பட்டு அப்படியே உருண்டு திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் மில்க் பவுடர் இருந்தது, அதனால் அதையே சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்வீட்லெஸ் கோவா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துக்கலாம், பாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். பால் பவுடரை சேர்த்துட்டு நம்ம இதை கிளற போகிறோம். ஆக்சுவலாக இந்த பால் பவுடர் சேர்க்குறது எதுக்குன்னா அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான், அதாவது சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கு தான் அதை நம்ம செய்கிறோம். சும்மா ஒரு ரிச் டேஸ்ட்டில் அந்த அல்வா இருக்கணுன்றதுக்காக தான். இதுவே நீங்கள் இது எதுவுமே இல்லை, என்கிட்ட காய்ச்சினா பால் இருக்குன்னா அதை சேர்த்தாலே ஸ்வீட் நல்ல சாஃப்டாக பிரெட் அல்வா நல்லா வரும். இது கூடவே இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் ஒரு டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ கண்டென்ஸ்டு மில்க் கம்மியாக சேர்க்கணும் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1.25 கப்பு சர்க்கரை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் போதுமானதாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்வீட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை அதிகப்படுத்தி கொடுத்துரும். அதனால் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் பொழுது சர்க்கரையோட அளவை பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. நல்லா உருண்டு திரண்டு வரும் பொழுது நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் வெள்ளரி விதையையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். அந்த ஸ்டேஜிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் இதில் நான் சேர்த்துட்டேன். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெட் அல்வா சுட சுட சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த வறுத்ததையும் நான் இதில் சேர்த்துட்றேன்.
சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். இந்த பக்ரீத்துக்கு நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பொதுவாக நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, பிரியாணி வாங்கிட்டு வந்தாலும் சரி, கூட பார்சலில் இந்த பிரெட் அல்வாவும் ஸ்வீட் வந்துடுது. நல்லாவே இருக்கும். பிரெட் வந்து வீட்டில் இருந்தால் கூட இதை நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபியை கெஸ்ட்டுங்க வந்தால் கூட நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணும்போது ஹை பண்ணுற பட்டனையும் தட்டி விடுங்க. சூப்பரான பிரெட் அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.